ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பறந்து போ இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் ஒரு காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சிவா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவர் அவருடைய ஒய்ஃப் பையன் இப்படி 3 பேரும் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைலாம் இருக்கும், இஎம்ஐலாம் கட்டணும். அதே மாதிரி இவங்களோட ஒய்ஃப் துணிக்கடை வச்சு ஓரளவுக்கு நிலைமையை சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். இதனாலேயே அவங்களுடைய அந்த சுட்டி பையனை கவனிக்காமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அந்த சுட்டி பையனை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போவாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிப் ஒன்று போவாங்க. அந்த ரோடு ட்ரிப்பில் அந்த பையன் செம்மையாக சேட்டை பண்ணுவான். ஒரு சம்பவம் ஒன்று செய்வான். அந்த சம்பவம் என்ன, அதனால் சிவா எப்படியெல்லாம் இருக்கார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே காமெடி தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடியாகவே சொல்லியிருக்காங்க. அதுவும் மிர்ச்சி சிவா சொல்லவே தேவையில்லை, வச்சு செய்வார். அவர் இயல்பாகவே டைலாக் பேசும்போது சரி, அங்கே போகும்போது சரி, காமெடிக்கு நல்லா செட் ஆகுவார். இந்த படம் நல்லா ஃபிட் ஆகிட்டாப்புல. அதுவும் நடுவாலையெல்லாம் ஒரு சில எமோஷனல் காட்சியில் வரும், அதுக்கெலாம் சிவா வந்து செட் ஆகிறாப்புல. இப்படி செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய ஹீரோயினி அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. மற்றபடி அந்த சிறுவனுடைய அந்த நடிப்பு சூப்பராக இருக்குது. அந்த சேட்டை செய்கிற அந்த பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்கான், பார்க்குறதுக்கு அதே அளவுக்கு நடிப்பு கொடுத்துருக்காரு. அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. பொதுவாகவே டைரக்டர் ராம் படம்னாவே ஒரு கோபம் இருக்கும், ஃபைட் இருக்கும், நம்மளை அப்படியே அழ வச்சிருவார். ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஜேனரில் சொல்லியிருக்காரு. கடைசியாக நம்மளை அழ வைக்காமல் சிரிக்க வச்சு நம்ம வெளியே அனுப்புகிறாரு. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. படத்தோடைய விஜுவல்ஸ் சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு அதோடைய ஆக்ஷன் மூவி வேணுங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சூப்பரான ஒரு காமெடியான ஃபீல் குட் மூவி வேணும் அப்படிங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒத்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.